இவரு தாங்க எங்க சீஃப், நீங்க கூட்டணிக்கு வரணும்னு மிரட்டி வந்து அமித்ஷாவால கொண்டு வந்திருக்க முடியாது ஏடிஎம்கேவை. என்ன கம்பி கட்டுற கதை, என்னமோ அவரை நீக்கினாதான் அவங்களுக்கு கூட்டணி வைக்க முடியும். என்ன இப்ப மட்டும் என்ன, இப்ப அண்ணாமலை நின்னாருன்னா எடப்பாடி பழனிசாமி வேணாம் பாரா சொல்ல முடியுமா? கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி நான் யாருமே பாஜக ஃபேனோ யாரும் இல்ல. ஆனா பொதுமக்கள் மத்தியில அண்ணாமலை குளிச்சு போடுறது ஒரு ஃபயர் ஆகுது. ஆமா, மீடியாவுக்கு எத்தனை மீடியா வந்து அவர் எத்தனை தீனி போட்டிருக்காரு. அவர் வந்தாலே ஏதாவது பேசுவாரு, அதுக்கு ஒரு வியூவர்ஷிப் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுதானே இருக்குது. நயினார் பேசினா யாராவது கேட்பாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. அவர்லாம் ஓல்டு ஸ்டைலுங்க. இப்ப இந்த காலத்து இளைஞர்களுக்கான அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல பேசுறவர் அண்ணாமலை. ஈவன் மீடியா கூட மீடியா அவர் அசிங்கமா பேசி இன்சல்ட் பண்ணா கூட அவர்கிட்ட ஏன் போகுது? எவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காரு அவர் மீடியா பத்தி, ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். வந்து அவ்வளவு கேவலமா பேசலாம், எதுக்கு பின்னாடி பண்ணி போறீங்க? ஏன்னா உங்களுக்கு ஏதோ